ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் குருமா அண்ட் சிக்கன் கிரேவி தான். இது தீபாவளி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னுடைய ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக கொண்டாடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட சின்ன சைஸ் பட்டை, 4-5 லவங்கம், 3 ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸில் அளவுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. என்ன ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கசகசா, 4-5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4-5 முந்திரி, இதை எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டில் வெங்காய பேஸ்ட், அதை சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம செகண்டாக அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 7 விசில் வந்ததுக்கப்புறமா திறந்து பார்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம தேர்டாக அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய், அந்த பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், மட்டன் குருமா ரெடி. சரி, ஓகே, இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் தக்காளியை சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி, காஞ்ச மிளகா போட்டு பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதோட தேவையான அளவு சால்ட், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே கட்டி ஆயிடுச்சு. நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடியும் ஆகிடுச்சு. இதோட நம்ம கொஞ்சம் புதினா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா கட் பண்ணி மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். ஓகே, மட்டன் குருமா அண்ட் சிக்கன் கிரேவி, இது கூட வெஜ் குருமா. எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் இதுதாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.